இவளுக்காக யோசிச்சு யோசிச்சு முகத்தை மறைச்சு முக்காடு போட்டு எவ்வளவோ ரிஸ்க் எடுத்தா கடைசி நேரத்துல மண்டபத்தை விட்டு ஓடி போய் தொலைஞ்சா. ஏய், ஓடி போனவ அப்படியே கண்காணாத இடத்துக்கு ஓடி போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானே. ஏன் திரும்பி இங்க வந்த? அப்பா வரதா அக்கா சத்யா, சத்யா அக்கா, ஏன்க்கா இப்படி பண்ண? உனக்கும் அபிக்கும் கல்யாணம் நடந்திருக்குமேக்கா, நான் பண்ணி வச்சிருப்பேனே. திடீர்னு எனக்கு கூட சொல்லாம இப்படி ஒரு முடிவெடுத்து நீ போயிட்டியேக்கா. நான் எல்லாமே ஒரு காரணத்துக்காக தாண்டி பண்ணேன். இல்லக்கா, நீ அவசரப்பட்டுட்ட. நான் பண்ணதெல்லாம் உனக்காக அப்படிங்கறத விட உன் வயித்துல வளர்ற குழந்தைக்காக தான் பண்ணேன்க்கா. கடைசியில இப்படி எதுவுமே பண்ண முடியாம என்ன மட்டும் மண்டபத்துல இருக்க வச்சுட்டு நீ போயிட்டியேக்கா. என்ன மன்னிச்சிடு சத்யா. நீ எனக்காக நிறைய பண்ணிட்ட. நான் உனக்காக எதுவுமே பண்ணல. கல்யாண சடங்குல கூட என்ன கடைசி வரைக்கும் கைவிடாம உன் கூடவே வச்சு உனக்கு கிடைச்ச எல்லா சந்தோஷமும் எனக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணியேடி. எனக்கு அது போதும்டி, எனக்கு அது போதும். அப்புறம் ஏங்க இப்படி பண்ண? எனக்கு யாரடி இருக்கா? நீ தாண்டி இருக்க. நீ எனக்காக இவ்வளவு கஷ்டப்படும் போது நீ எப்படி வேணா போன. உன் நடு தெருவில் தவிக்க விட்டுட்டு நான் போயிட முடியுமா? அப்படி போனா நான் சந்தோஷமா இருக்க முடியுமா சத்யா? நீ அர்ஜுனை காதலிச்சது உண்மைதானே?